ஃப்ரெண்ட்ஸ், மை லைஃப் வித் தமிழ் சேனல்லேருந்து நான் உங்கள் கற்பகம் பேசுகிறேன். இன்றைக்கி தேங்காய் பால் சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேங்காய் பால் சாதம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: பச்சரிசி 1.5 அழகு ஊற வச்சுருக்கேன். அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே 2 முறை அலசிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். 1 கப் தேங்காய், 1 தக்காளி இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகாய் கீனி வச்சுருக்கேன். 2 வெங்காயம் இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு மராத்தி மூக்கு, 3 பட்டை, 3 லவங்கம், 1/4 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் சீரகம். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இந்த சோம்பு, பட்டை, லவங்கெல்லாம் போட்டுக்கலாம். ஒரு ஏலக்காய் மறந்துட்டேன், ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு வதக்கணும். வெங்காயம் வதங்கிறதுக்குள்ள நம்ம தேங்காய் பால் எடுத்துகிட்டு வந்துடலாம். மிக்ஸி ஜாரில் தேங்காய்லாம் போட்டு 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துடலாம். தேங்காய் பால் அரைச்சிட்டு வந்தாச்சு. வடிகட்டிக்கலாம். இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டிட்டாச்சு. இது இருக்கட்டும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இதே பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு வதக்கக்கூடாது. கொத்தமல்லி, கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இதே நம்ம ஊற வச்ச அரிசியை போட்டுக்கலாம். தண்ணியெலாம் வடிச்சுட்டு போட்டுக்கோங்க. லைட்டாக வதக்கி விடுங்க ஒரு நிமிஷம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு கலந்து விட்டுக்கோங்க. ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. அரிசி வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச தேங்காய் பால் எத்தனை டம்ளர் இருக்குன்னு அளந்துக்கலாம். 3 டம்ளர் ஊற்றணும். இது 3ஆவதாக எடுத்த பால். 3 டம்ளர் தண்ணி, தேங்காய் பால் தண்ணி சேர்த்து தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. 1.5 கிளாஸ்க்கு 3 டம்ளர் தண்ணி கணக்கு வரணும். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ குக்கர் மூடி போட்டு 2 விசில் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். 2 விசில் வந்துடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஸ்டீம் போயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தேங்காய் சாதம் ரெடி. இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். சுவையான தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.